நாம் தமிழ் தேசியம் பேசும்போது பாரு, நம்ம தமிழ் தேசியம் பேச பாசிசம், செப்பரேட்டிசம், சாவனிசம், இனவெறியை தூண்டுறோம், இன பாகுபாடு பேசுறோம், ஆன்டி நேஷனலிசம், தேச துரோகம், இதெல்லாம். ஆனால் நாம் சின்ன பிள்ளைகளாக கால் டவுசர் போட்டு விவரம் தெரியாத காலத்திலே தெலுங்கு தேசம் என்று கட்சி ஆரம்பித்தார என்.டி. ராமா. அப்புறம் எங்க போய் புல்லு பிடிக்கிட்டு இருந்த நீ? எங்க இருந்து எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், இனவெறிகள், தேச துரோகிகள் என்று பேசுகிற இந்திய திராவிட கட்சிகள், இந்த திமுக ஏன் சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேச கட்சியோட கூட்டணி வைத்தது? பதில் உண்டா? யார் சொல்லுங்க? எங்களை பிரிவினவாதி, தேச துரோகிகள், செப்பரேட்டிஸ்ட் என்று பழி சொல்லுகிற பாரதிய ஜனதா எதற்காக தெலுங்கு தேசத்தோட சந்திரபாபு நாயுடு அவர்களோட கூட்டணி வைத்து இப்ப பதவியில் இருக்கிறது? எதற்காக இருக்கிறது? நான் தமிழ் தேசியவாதி, பிரிவினவாதி என்ன இருக்கா? என் வீட்டோட கூட்டணி பேசுனேன். எதுக்கு பேசுனேன்? உங்களோட கூட்டணி வந்தா எப்படி? உங்களோட வந்துடுறேன், உங்களோட கூட்டணி வந்துடுறேன். உங்க தலைவர் படத்துக்கு முன்னாடி என் தலைவர் படத்தை வச்சா நீங்க இருப்பீங்களா? எப்படி இருப்பீங்க? எப்படி இருக்கும் பாத்துக்க. தெரிச்சு ஓடிடுவீங்க, மேடையில உட்கார மாட்டீங்க. ஒண்ணுமே பார்க்கும்போது அணை கட்டியிருந்தோம், தடுப்பணை கட்டியிருந்தாங்க, காணாங்க. என்னடா தடுப்பணை? இப்ப வரைக்கும் சொல்றாங்க மத்திய அமைச்சர், மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்றாங்க. இப்ப சொல்றாங்க இந்த பாராளுமன்ற கூட்டத்துல 24க்குள்ள நாங்க எப்படி எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருவோம். இந்த சன நம்பிக்கை இது. ஏற்கனவே ராமர் கோயில் நாங்க யாராவது இப்ப பிஜேபி ராமரை பத்தி, ராமர் கோயிலை பத்தி, ஏன்னா இந்த ரகுபதி ஐயா வந்து ராமர் ஆட்சிதான் பேசுவதற்கு முதலில் கோபப்பட்டுக்க வேண்டியது பிஜேபி காரர்கள் தான். இவ்வளவு கேவலமான ஆட்சியாளர் ராமர் ஆட்சி, கள்ளச்சாராயம் சாரகார ராமர் ஆட்சி. 6 வயசு குழந்தை வீட்டுக்குள்ள இருந்தா தன் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா இருந்தாலும் வன்புணர்வு செய்யறான். சாலையில தாலி இருக்கிறான், தோட இருக்கிறான். இதெல்லாம் தான் ராமர் ஆட்சி. ஒருத்தன் பேச ஏன் ராமருக்கு மார்க்கெட் இல்ல? எப்படி தம்பி அகிலேஷ் யாதவ் முடிச்சுட்டான். அயோத்தியிலே பொது தொகுதியில தாழ்த்தப்பட்ட ஒருவரை போட்டு சேர்ப்ப கட்டி 4 நாள் அடிச்சு முடிச்சாங்க. ராமரை பேச முடியாது. அந்த பிரச்சனை முற்று பெற்று விட்டது. ராமருக்கு கோயில் கட்டிட்டு அங்க எல்லாம் குறுக்கல ஒழுகுதுங்க. இப்ப பாராளுமன்ற என்னைக்காவது நீ மாணிக்காக விருதுநகருடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் பேசி நீ என்னைக்காவது பதிலிய? அவரே பேச வச்ச பெருமை ஐயா மோடி தான். பெற்றார் தெரியுமா? பாராளுமன்ற அவர் பேசுற அப்படி என்ன மழை மீது பாராளுமன்றத்துக்குள்ள தண்ணி விடுது ஒழுகுங்க அப்படின்னு. ராமர் கோயிலும் ஒழுகுது, அவர் கட்டின ராமர் கோயிலும் ஒழுகுது, நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுகுது. அதை பற்றி கவலை இல்லை. மக்கள் அழுவதை பற்றி கவலைப்படாத அவர்கள் கோயிலும் நாடாளுமன்ற கட்டடமும் ஒழுவதை பற்றி எப்படி கவலைப்படும்? அதுல உங்களுக்கு ஒரு வேலை இல்லை. இங்க உங்களுக்கு ஒண்ணு சொன்ன தம்பி துரைமுருகன் அவர்களுக்கு வந்து வினை கேட்கிறாங்க. இப்பெல்லாம் மாவட்ட ஆட்சியர், சில நீதிபதிகள் எல்லாம் ஆளுகிற கட்சி மாவட்ட செயலாளர்கள் கூடவே இயங்குறாங்க. அங்க என்ன இப்படி இப்படி பேசணும்? அப்படி எப்படி ஒரு முதலமைச்சர் ஐயா அது பேசலையா, அது பாட்டு எப்படி அது பாட்டு? ஆமா, அந்த பாட்டை நான் கேட்டிருக்கீங்க இல்லையா? அது நாங்க எழுதலையா, நாங்க பாடலையா, நாங்க போடல, ஏற்கனவே இருந்த பாட்டு. ஆமா கேட்டிருக்கேன். இப்ப யூடியூப்ல உங்களுக்கு அதிக வியூவர்ஸ் வரணும்னு இது பண்ண யூடியூப்ல இல்லைங்க மேடை, அப்ப அதிக பார்வையாளர் வரணும்னா கடைசியா என்ன தெரியுமில்ல அவர் சொன்ன தீர்ப்பு? ஊழலை பத்தி பேசுங்க, ஊழலை பத்தி நிறைய பேசுங்க. ஏன் கருணாநிதி பத்தி பேசுங்க? ஊழலை பத்தி பேசுங்க. ஊழல் தான் நிறைய, அதனாலதான் கருணாநிதி பத்தி பேசுறோம். ஐயா மாநில ஐயா புகழேந்தியவர்கள உங்ககிட்ட அன்பா நான் சொல்லிக்கிறேன். நீங்க அதனாலதான் பேசுறோம்.
திருவிளையாடல் படத்துல பாத்தீங்களா, பிரிக்க முடியாதது எதுவோ, பிரிக்க முடியாது எதுவோ, அதை பிரிக்க முடியாது எதுவோ சொல்றாங்க, வறுமையும் புறமையும். அதுபோல பிரிக்க முடியாது எதுவோ அரசியலிலே ஊழலும் ஐயா கருணாநிதி பிரிக்க முடியாது. ஐயா எங்க பாட்டேன் சூரபத்மன், இன்னொரு பாட்டன் முருகம்புரி, எங்களுக்காக எங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை தான். அத பகைவன் எங்களை வந்து கொண்டு விட்டான். அதுல இப்ப பாட்டி சூரபத்மன் மனைவி வந்து போகாத போருக்கணும், வீடு பரவாயில்ல அவன் சொல்றான். முருகப்பிராணியினுடைய வரலாறை எழுதும் போது இந்த சூரபத்மனை எழுதாமல் முருகனுடைய வரலாற்றை எழுத முடியாது இல்லையா? அது மாதிரி ஊழலை பற்றி பேசும்போது ஐயா கருணாநிதியை பற்றி பேசாம பேச முடியாது இல்லையா? இது மாதிரி ஒரு வரலாறு, ஒரு பெருமை தான், ஒரு பெருமை தான், பெருமை. இங்க இப்படி பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்துல ரொம்ப நாள் கற்பனை செய்யக்கூடிய அறப்போர் இயக்கம் அது வெளியிடுது. அறப்போர் இயக்கத்தினுடைய உடன்பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்கணும். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தகவல் உரிமை சட்டத்துல கேட்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி இந்த ஐயம் வந்து இல்லை, ஒரு துறையில் இப்படின்னா ஒவ்வொரு துறையும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மொத்தம் 480 தனியார் அரசு பொறியியல் கல்லூரி, மொத்தம் 480. இதுல 52,500 பேராசிரியர் பெருமக்கள், 52,500. இதுல 224 தனியார் சுயநிதியில தன்னிதி, சுயநிதி அது சமஸ்கிருதம், நம்ம தன்னிதி கல்லூரிகள் 224. இதுல பாத்துக்கங்க நல்லா கொஞ்சம் 353 ஆசிரியர் பெருமக்கள், 353 பேராசிரியர் பெருமக்கள் ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடங்களில் கல்லூரிகளில் பணி செய்வதாக கட்டப்பட்டது. ஒரு இடத்திற்கு மேற்பட்ட இடத்துல நல்லா கொஞ்சம். இதுக்கப்புறம் ஒரு 5 பேராசிரியர் பெருமக்கள் 11 கல்லூரிகளில் முழு நேரமாக பணியாற்றுவதாக கட்டப்பட்டது. 5 பேராசிரியர்கள் முழு நேரமாக 11 கல்லூரிகள். இதுல ஒரு பேராசிரியர் பெருந்தகை 32 கல்லூரியில் தொடர்ச்சியாக 32 கல்லூரியில் முழு நேரமாக பணியாற்றுகிறார் என்று பதிவு செய்து அது சம்பளம் வாங்கிட்டார். சம்பளம் யார் வாங்கியிருப்பாங்க நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். இதுல ரொம்ப கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி 211 பேராசிரியர்கள் எல்லாம் படித்தவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 211 பேர் 2500 பணியிடங்களை அவர்கள் நிரப்பினதாக காட்டி, இவர்களே இங்க எங்க வேலை செய்யறாங்கன்னு காட்டி ஊதியம் பெற்று, அதுல 175 பேர் 972 பணியிடங்களை நிரப்பியதாக, இவர்கள் அத்தனை பேரும் முனைவர் பட்டம் பெற்றவர்கள். 175 பேரும் டாக்டரேட் பட்டம் பெற்றவர்கள், PhD பண்ணி முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். அறப்போர் இயக்கம் கண்டுபிடிக்காத வரை அண்ணா பல்கலைக்கழகம் இது ஒண்ணும் கண்டுபிடிக்கல. இப்ப அது சொல்ற காரணம் பாருங்க, இது எப்படி கண்டுக்கிறாங்க? இல்ல அவங்க வந்து ஆதார் அட்டை கொடுக்கும்போது ஒவ்வொருத்தரையும் பல அட்டைகளை கொடுத்துட்டாரு. ஆனா இவன் நமக்கு என்ன கற்பிச்சான்? ஆதார் அட்டை தான் எல்லாத்துக்குமான பெருத்த அடையாளம், எல்லா வலிக்கும் ஒரே நிவாரணி ஆதார் தான். கடைசி அந்த ஆதாரை பயனற்றதுன்னு ஆயிடுச்சு. இத்தனை பேரும் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை கொடுத்து எங்களை ஏமாற்றி விட்டார்கள். அங்க இருந்த படங்கள் வெவ்வேறு முகமைப்பில் இருந்தது. உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுக்கிற பல்கலைக்கழகத்தில் இதை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு, இது எத்தனை நாளா நடந்தது? அதிமுக ஆட்சி காலத்துல நடக்குது, தொடர்ந்து நடக்குது. இந்த இன்னும் கொடுமை, மாரிச்சாமி முரணிபாவன் 2 பேரும் 6 ஆண்டுகளா ஓமன் நாட்டில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் இந்த பொறியியல் கல்லூரியில வேலை செய்யறத சம்பளம். இந்த பொறியியல் கல்லூரியின் உரிமையாளர்கள் யார்? இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்க பெருந்தகை ஐயா MR பன்னீர்செல்வம், பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை ஐயா துரைமுருகனுடைய கல்லூரி, நம்ம ஐயா சட்ட மேதை ராமராட்சி நீச்சி நாயகன் இருக்கிறார், அவருடைய கற்பக விநாயகம், ஐயா துரைமுருகனுடைய கிங்ஸ்டன், எல்லாம் ஒரு தொலைக்காட்சி, ஒரு வலையொலி, எவரும் இருக்கிற அந்த 24 இந்த தமிழ் தொலைக்காட்சி ஒண்ணு மட்டும்தான் 24/7 தமிழ்.
அதுல மட்டும்தான் ஒரு தம்பி பேசிட்டான், அவர் ஏமாத்திருக்காரு, இவர் ஏமாத்திருக்காரு. அவன் இருக்கானோ நாளைக்கு வேலையை விட்டு தூக்குறாங்களோ என்ன. எவ்வளவு வசதியாக இதை பற்றி பேசாது ஒரு வகையில் ஒரு தொலைக்காட்சி பொதுவாகத்துக்கு எடுத்தது உண்டா? இதை விட கொடுமை இந்த நாட்டில் உண்டா? நீ இதெல்லாம உனக்கு பிரச்சனை. நீ ஆடியோ வெளியிடு, உட்கார்ந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர் எதுக்கு? சினிமா யார்ட்ட என்ன பேசுறான், எங்க எச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்துல நின்று ஒண்ணு கிடைக்கிறான், உன் வேலை மயிலாடாது. காரியமானாலும் அதே பாசம் ஏடா புரியுங்க. அவன் போட்டிட்டாலும் மயிலாடுதுறை போய் நின்று இந்த எழுதி காரியமா காரியமான வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சுக்க வேண்டியதானே. ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசூல் கட்சி பிரச்சனை. சுமார் வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறான். ஆத்தால பெண் பேச்சே கேட்காதனாலதான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா வீட்டுல இருந்து ஓய்வு பெற்றிருக்கு, இல்ல வாத்தியாரா போயிருக்கு சொந்தக்காரங்க மாதிரி. என்ன தியாகி பேசணும் அப்படியே ஐயோ சீமான ஒழிச்சுக்குருவோம். டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்தேன், 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு. கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ண அப்படி போவேன். தலையை சீமி சீமண்டி ஏன் ஒரு சிடுமஞ்சி நட்டை மட்டும் ரொமான்ஸ் இருக்கு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர். You don't really have to. அவன் நம்ம முதுக நோண்டி அதுக்கு மோந்து பாக்குறேன். அவன் மோந்து பார்த்துட்டு நீ மோந்து பாரு, நீ மோந்து பாரு. ஐயோ கேட்பு எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெட்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிட்டு யார் யார வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இருந்தா வாங்கி புரோக்கரேஜ் இந்த மாதிரி, அவன் அந்த நடிகை அந்த ஹீரோயின் உங்களுக்கு எப்படி அவங்க பிள்ளை கொண்டாடி ஆத்தாலும் சோறு போடுறவங்க மானம் கட்டணும். என் தங்கச்சி சொல்லிச்சுல பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி பேசுறது பெரியாரு. அப்புறம் இங்க போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசு. அவனுக்கு ஒண்ணும் கிடையாதுடா. 23 மீனவனை கைது செஞ்சு போனான்னு பேசுனானா ஒருத்தனை பேச்சு. தமிழ்நாட்டின் தொல்லியல் ஆய்வுக்கு எதற்காக சமஸ்கிருதம்? ஏண்டா தீர்மானத்தோட ஒருத்தன் தோண்டி பார்த்தா கீழடியில தெரிந்த எழுத்து, அங்க இருந்த எழுத்து ஓடுதில்ல, அங்க இருக்கிற ஆவணங்கள்ல இருந்த எழுத்து தமிழ் எழுத்தா சமஸ்கிருதம்? உனக்கு மனசு வராதா? தமிழனின் தொன்ம நாகரிக சுவடு சான்று என்று சொல்ல உனக்கு வாய் வரல. திராவிட நாகரிகங்கிற இந்திய பண்பாடுங்கிற ஏதுடா திராவிட அன்னைக்கு சொல்லு எதுடா? இந்தியாங்கிற நிலப்பரப்பு எது, நாடு எதுடா சொல்லு எதுடா? 2500 ஆண்டுக்கு முன்னாடி ஏது, 600 ஆண்டுக்கு முன்னாடி ஏது, 1800 கன்னடங்கிற மொழியே உருவாகுது. நீ சொல்றபடி திராவிட மொழின்னு வச்சா கூட அதுக்கப்புறம் கீழே சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும், திராவிட மொழிகள் தெரிந்திருக்க. திராவிட மொழி எது 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 திராவிட மொழி? என் தாய்நிலத்தை தோன்றி ஆய்வு செய்வதற்கு திராவிட மொழி எதற்கு, சமஸ்கிருதம் எதற்கு? 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கீங்க பாராளுமன்றத்துக்கு, மாநிலத்துக்கு. போன வாரம் 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்ச உடனே ஏற்றி விடுவாங்க. வண்டியில ஏற்றி இறக்குறதா 5 வருஷம் போயிடுச்சு, இப்போ அதை ஏற்றி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற தமிழ் பேசுற, அது பேசுற. இந்திய நாடாளுமன்ற கட்டணத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில், இந்தியில் கல்வெட்டிருக்கிறது. ஏன்? உலகத்தின் முதல் மொழி தமிழ், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசுறீங்களே, ஏன் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தன் கேட்கல. சீமானை தவிர ஏன் ஏன் கேட்கல? கேட்கல. எவ்வளவு கொடுமை கேட்க மாட்டாரு. அங்க இருக்கு சமஸ்கிருதத்தில் கல்வெட்டு இருக்குது, அங்க இருக்கு இங்கிலீஷ்ல இருக்குது, ஹிந்தியில இருக்கு. வச்சுக்க, என் தாய்மொழியில் இருக்கணும்ல.
உலக நாடுகள்லாம் போனா உலகத்தின் முதல் மொழி மூத்த மொழி தமிழ் என்று இந்தியாவில் இருப்பது பெருமை. பேச தெரியுதுல்ல. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். பேச தெரியுதுல்ல. யாரும் கேட்டுக்காங்க, கேட்க மாட்டார்கள். இன்றைக்கு நீ எங்களை தவிர்த்து விட்டு போவாய். ஆனால் ஒரு நாள் நான் கூண்டுக்கள் நின்று கூவுவதால் என்னுடைய குரல் உனக்கு கேட்கல. ஒரு நாள் நான் கூரை மேலே ஏன் என்று கூவுற காலத்தை நாங்கள் உருவாக்குவோம். அப்படி என்னை தவிர்த்து விட்டு கல்லூரில போக நீ பதில் சொல்லிதான் யோசிச்சு பாரு எவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி நடத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன் இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளை நிறைய பேர் அதுக்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எல்லா கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். ஒரு உயிரை கொள்ள வேண்டும் என்கிற கொடிய சிந்தனை வருதுன்னா அவன் மனநிலை எப்படி தயாராயிருக்குன்னு. இந்த சமூகம் குற்ற சமூகமாக உருவாக்கப்பட்டு விட்டது. சிந்தனையின் விளைச்சலே சமூகத்தின் விளைச்சலே சிந்தனை. சிந்தனையின் விளைவாடுதான் செயல்பாடுதான் இது போன்ற இசை. அவன் என்ன சொல்றான்? நீ குற்றவாளியை பிடித்து தூக்கில் போடுவதை நிறுத்து. அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கில போடுன்ற. அப்ப ஒரு தலைமுறை எப்படி நீ உருவாக்கணும்? இது கொடிய செயல், இதை செய்யக்கூடாது என்கிற சிந்தனை உருவாக்கணும். அந்த எண்ணம் இருக்குமானால் அதை நீ என்கவுண்டர் பண்ணணும், சுட்டுக் கொள்ளணும், தூக்கில போடணும், சிறையில் போடணும். அப்படி நீ செய்யலையே. நிறைந்த போதையில் தான் அவர்கள் வெட்டுகிறார். சாங்கு தம்பி ஆம்ஸ்டாங்க சொல்லும் போது ஒரு பெரிய படையுடன் இருப்பார். ஒரு மாநில கட்சியின், ஒரு இந்திய கட்சியின் மாநில தலைவர். அவரை போய் அவர் வீட்டு வாசலை வெட்டி கொண்டு விடலாம் என்று அந்த சிறுவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு என்ன வருது என்றால், நிறைந்த போதை இயக்கத்தில் இல்லாமல் கத்தியை தூக்கி வெட்டியிருக்க முடியுமா? வெட்டுறதுல ஒரு டெக்னிக் இருக்கு. வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். வெட்டுத்தவன காலை தான் வெட்டுவான். ஏன் காலை வெட்டுவான்? ஓட முடியும். அப்புறம் மற்றவன் வெட்டிடுவான். எதையெல்லாம் மற்றவன் கண்டுபிடிக்கிறான், இவன் எதை கண்டுபிடிக்கிறான். எத்தனை கொலைகள்! ஐயா எடப்பாடி பழனிசாமி தகவல் உரிமைச்சட்டத்தில் பேசுற 200 நாட்கள்ல இந்த 2024 24 மட்டும் 595 கொலைகள். இன்னும் 24 முற்று பெறல. அதுக்குள்ளே 595 கொலைகள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பு இருப்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீங்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாண்டி சாவு போகுது முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தல் எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ. ஆனாலும் நீங்க நம்பிட்டு இருக்கிறது ஒரு நாடு, இதுல ஒரு ஆட்சி நடக்குது. ஒரு கொடுமை. எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லு? யாருக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்றீங்க? யாருக்கு இருக்கு? தங்கச்சி சொன்ன மாதிரி வழக்கறிஞர்கள் இல்ல. அவர் என்னவோ இருக்குப்பா. வெட்டி கொலை செய்வதே எப்படி இருக்கிறது? 40 வெட்டு 50 வெட்டுன்னா என்ன மனநிலையில் சக மனிதனை வெட்டுவான்? நான் அப்ப பயணம் போயிட்டு இருக்கும்போது எங்க ஊர் ராமநாதபுரத்துல ஒரு விடுதியில் தங்கியிருந்த ஒரு பையன் வந்து என்னை பார்த்தான். சிறையில இருந்து இப்ப தானே வந்தாரு. என்னடா பண்ண? ஒருத்தர் கொண்டுட்டேன். என்ன பண்ண? ஆனா ஒரு சின்ன பகையின கோபத்துல, இந்த சாதிய மயக்கத்துலதான் நான் பண்ணிட்டேன். என்ன பண்ணாரு? அப்படியே ஓடினாருன்னா தண்டவாளத்துல ஓடிட்டே இருந்தாரு. அப்புறம் அவரை போய் விரட்டி விழுத்தாட்டி வெட்டினேன். ரொம்ப மனசு இப்ப வலிக்கு. என்னன்னு சும்மா வெள்ளரிக்காய் வெட்டின மாதிரி சதக்கு சதக்குன்னு பழக்குது மனித சதை. இப்படித்தாங்க என் தம்பி சொன்னது மாதிரி
ஒரு குற்றவாளி போனால், கார்த்திக் சொன்னார் பாருங்க, குற்றவாளி போனால் அவருக்கு கொடும் தண்டனை இருக்குதுன்னே இல்லை. ஒவ்வொருத்தரும் 6 கொலை 7 கொலை 11 கொலை பண்ணியிருக்கான் திருநெல்வேலியில். 90 நாள் தான் வெளியில வந்துருவான். 90 நாள் தான். என்ன சாட்சி இருக்கணும்? இந்த நாடு ஒரு உயர்ந்த நீதியை வச்சிருக்கு. என்ன தவறும் செய்யும், நீதி சான்று இல்லாம செய்யலாம். சாட்சி இருக்கா கேட்கும், சான்று இருக்கா இல்ல ரிலீஸ். நீ எவ்வளவு வேணாலும் கொண்டு வச்சுக்கலாம், எத்தனை பேரையும் வன்புணர்வு செய்யலாம், எவ்வளவு வேணாலும் கொலை செய்யலாம், எவ்வளவு வேணாலும் ஊழல் லஞ்சம் தரலாம். சாட்சி இருக்கா இல்ல விடுதலை. அப்படி என்ன பண்றான்? ஒரு 90 நாள் இருக்கான் அப்படியே ஜாலியா மாமியாருக்கு போன மாதிரி. யார் காசு? எவன் செத்தானோ அவன் ஆத்தாள் அப்பா சொந்தக்காரன் கொடுக்குற வரி காசுனா உள்ள உட்காந்து சாப்பிட்டு சீட் அடிட்டு ஜெஸ் விளையாடிட்டு தாயக்கட்டை விளையாடிட்டு வெளியில வருவான். வந்து வேற அசைன்மெண்ட் போட்டு திருப்பி உள்ள வருவான், போட்டு திருப்பி வருவான். கூலிக்கு வேலை செய்யலாம், கூலிக்கு கொலை செய்யலாமா என்று அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி நிகழ்ச்சிருந்தீங்க. தண்ணீரால் நனைய வேண்டிய நம் தாயினம் ஏன் ரத்தத்தாலும் கண்ணீராலும் நனைகிறது என்பதை சிந்திச்சு பாருங்க. ரொம்ப கொடுமை, ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு, சட்டத்தின் ஆட்சி இருக்குது. கேவலம் கேவலம் சொல்லுங்க. கேவலம்னா அது நீங்க எங்க திசை இருப்பாங்க? நீங்க இப்போ இத்தனை பேர் மீனவ மக்கள் வந்து நம்ம மனு கொடுக்குறாங்க. அதான் நீ சீமான் எங்க போறாரு, யாரை சந்திக்கிறார்? நீங்க ஒண்ணு இல்லைங்க, ரெட்பிக்ஸ் அந்த உரிமையாளர் பெலிக்ஸ் டெல்லியில் இருக்காரு, பிணை கேட்டு அவர் அணைச்சு வச்சிருந்தாரு. கொஞ்ச நேரம் அந்த அலைபேசியை தொடங்கிட்டாரு, ஏதோ தொடங்கிட்டார், மனைவி கிட்ட அப்படியே பேச. அதை கண்டுபிடிச்சு இது டெல்லியில இருக்குன்னு போய் கைது பண்ணி கூட்டிட்டு வர்றீங்க. ஆன்சாங்கு 3 முறை எச்சரித்தோம், உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குங்க. ஏன்னா தனியார் கொடுத்துடணும். தனியார் கொடுக்கும் போது என் மாணவர் பிள்ளைகள் கொடுக்குற இலவச பஸ் பாஸ் இருக்குமா எடுத்துங்க. பெண்களுக்கு கொடுத்துருக்க இலவச கட்டணம் இருக்கு, அது இருக்குமா எடுத்துங்க. என்னுடைய அருமை சகோதரன் ஈரோட்டில இருந்து ஒரு மூத்த பத்திரிகையில, புகழ்பெற்ற பத்திரிகையில வேலை செய்யற தங்கவேல் அவர்கள், அவருடைய மனைவி என்னுடைய தங்கை பணி இடமாற்றத்துக்கு வந்து அரசு பேருந்துல போறோம், மகளிருக்கு இலவச கட்டணம் இல்லா பயணம். அது சொல்லுது கண்ணீரோட, ஒரு புள்ளி கூட மதிக்கிறது இல்லை. நடத்துனர்கள் எங்களை மதிக்கிறது இல்லை. காரணம் இலவசம். இலவசம் என்ற சொல்லால் நம் பிள்ளைகள், பெண் பிள்ளையை மானத்தை எடுத்து அவமானப்படுத்தியதான் மிச்சம் இந்த அரசு. அது தனியார் எதை நோக்கி நகர்கிறத என்று பாருங்க. இப்ப எப்படி பாருங்க, அதானி தமிழ்நாட்டுக்குள் வந்தார். உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர், இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர், மோடி அவருடைய நெருக்கமான நண்பர். அவர் தமிழ்நாட்டிற்குள் வந்தார். யாரை சந்திக்க வந்தார், எங்கு வந்தார், என்னதற்காக, யாரை என்ன நோக்கத்திற்காக சந்திக்க வந்தார்? இது ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு தகவல், ஒரு தொலைக்காட்சி பேசியது, வாடகை வாய்கள் பேசியது, ஏதாவது இருக்கு. இப்ப எதுக்காக வந்தார்?